ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ப்ரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்டு குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ப்ரெட் குலாப் ஜாமுன். நான் இப்போ குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு சாண்ட்விச் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 6 to 7 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட்டோட ஓரத்தை மட்டும் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நான் ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எல்லா பீசஸையும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ப்ரெட் பவுட்ரு கூட இப்போ நான் 1 கப் மில்க் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு பால் ஆட் பண்ணி சப்பாத்திக்கு டோ ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவுலேயும் இதே மாதிரி பால்ஸை உருட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். வெடிப்பே இல்லாமல் கடையில் வாங்கின மாதிரி மாவு எப்படி பர்ஃபெக்டாக வருமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரையும் வாட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ளேவருக்காக 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஆயிலில் அந்த டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச பால்ஸை 1 by 1 ஆட் பண்ணி இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை செப்பரேட்டாக எடுத்துடலாம். எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். இதை அப்படியே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சு எல்லா பால்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.